ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற இடம் கன்னியாவில் இருக்கிற 7 சுடுதண்ணி கிணறு தான் பார்க்க போகிறோம். இந்த இடம் அங்கே இருக்கண்டா திருவண்ணாமலையிலேருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் இருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் கன்னியாவோட என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறோம். இங்கே மஞ்சள் சந்தனம் அந்த மாதிரியான பொருட்களும் இனிப்பு சம்மந்தப்பட்ட கடைகளும் மேலும் மூலிகை பொருட்களும் அதாவது வெட்டி வேர் வசம்பு இது மாதிரியான பொருட்களும் இங்கே வாங்கி கொள்கிற மாதிரி இருக்குது. இதுதான் கன்னியாவோட என்ட்ரன்ஸ். நாங்கள் வந்த டைமில் ஐயப்பன் சாமி மேர் நிறைய பேர் வந்திருந்தாங்க. வெந்நீரூற்று கிணறுல குளிக்கிறதுக்கு டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆள் 100 ரூபா டிக்கெட் எடுத்தால் அந்த டிக்கெட்டில் 2 பேர் போகலாம். வெந்நீரூற்று கிணறு கிட்ட நெருங்கியாச்சு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு கிணறும் சதுர வடிவத்திலையும் 3லேருந்து 4 அடி ஆழத்துலேயும் தான் இங்கே இருக்கிற எல்லா கிணறுமே இருக்குது. இந்த கிணறு ராவணன் காலத்தில் உருவானதென்றும் ராவணன் தனது அம்மாவுக்காக தர்ப்பணம் செய்கிறதுக்காக தனது உடவாளை எடுத்து 7 இடங்களை குத்தி 7 கிணறு உருவானதும் என்று புராண கதையில் கூறப்பட்டிருக்கு. இதை தவிர 8ஆவதாக ஒரு கிணறு அதீத வெப்பநிலையில் 40 அடி ஆழத்தில் இந்த கிண்ணியாவோட சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு காட்டு பகுதியில் இருக்கண்டும் புராண கதையில் கூறப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.